ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிலிம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் தேட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இது ஒரு அனிமேட்டட் ஃபில்மு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடியது. அனிமேட்டட் ஃபில்ம் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இது ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து நாமளே வந்து குழந்தைகளோடு சேர்ந்து குழந்தைகளாக மாறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு படம் தேட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம். அதாவது ஒரு சின்ன ஊர் எங்கே அப்படின்னு சொன்னால் லண்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். அந்த ஒரு ஒரு கிராமம் மாதிரி இருக்கக்கூடிய இடம்னு பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு நிறைய இடம் இருக்குது, நிறைய வீடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலுமே ஒரு 4-5 ஃபேமிலி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கதையினுடைய மையம். சரிங்களா. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிறிஸ்மஸ் தேதி அன்னைக்கு ராத்திரி வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வர்றாரு. இப்படி தான் சீன் ஆரம்பிக்கும். அந்த ஊர் வந்து பயங்கரமான ஒரு பனிப்புயல்னால தாக்கப்பட்டிருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா பயங்கர கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்தவர் அந்த பரிசு மூட்டை எடுக்கும்போது தடுக்கி விட்டு கீழே விழுகிறாரு. கிறிஸ்மஸ் தாத்தா தலையில் நின்றுட்டு இருப்பார். இதோட தான் கதை ஆரம்பிக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ், அதாவது நம்மளுடைய கதை களத்துக்குள்ளே வரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒரு அம்மாவும் பையனும். அவங்க வந்து அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸு. அப்பா வெளியூரில் எங்கேயோ இருப்பார். அவர் கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் அங்கே வருவார். ஆனால் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அவர் வரல. ஸோ அவர் வருவார்னு அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து ஒரு நர்ஸாக இருப்பாங்க. அவங்க பயங்கரமான ஒர்க்கஹாலிக். வேறு வழி இல்லை, பையனை காப்பாற்றணும், சாப்பிடணும் இல்லைங்களா. ஸோ அதனால அவங்க எல்லா நேரமும் வேலை 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 தான். ஆனால் பையன் அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தங்கமான பையன். ஸோ அவங்க அப்படி ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு ஒரு ஒருத்தங்க. சரிங்களா. அவங்க வீட்டுக்கு ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் அந்த நம்ம பார்க்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிக்குது. அந்த ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர். இதெல்லாம் நம்மளுடைய பழைய அந்த கிராமத்து நினைவுகள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் வச்சுங்களேன். இது அந்த ஒரு டீச்சர் தான். அந்த ஒரு டீச்சர் தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இந்த அப்பா அம்மாக்கள், இந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்களுக்கே அந்த அம்மா வாத்தியார். அந்த அம்மா தான் அவ்வளோ காலமாக இருக்குது. ஸோ வயசானவங்க, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. சரிங்களா. ஸோ இப்படி ரெண்டாவது கேரக்டர். இன்னொரு இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பா அம்மா அவங்க ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, பொன் குழந்தைங்க, ட்வின்ஸு. சரிங்களா. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பயந்தபடி, எதுக்கு எடுத்தாலும் பயம். இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சரியான சுட்டி. இது எப்படி எல்லாத்துக்கும் பயம் அப்படின்னு சொல்லுதோ, அதுக்கு ரைட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது இன்னொரு குழந்தை. இப்படி ஒரு வீடு. இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வீட்டை காமிச்சோன்னா 3 ஃபேமிலி சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஒரு இந்தியா வம்சாவளியை சேர்ந்து ஒரு பெண்ணும், அவங்களுடைய கணவரை பற்றி பேசலை, காமிக்கல. ஸோ அந்த பெண்ணும் ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளைக்கார அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்கும். இன்னொரு வெள்ளைக்கார அப்பா அம்மா, அப்பா வந்து வெள்ளைக்காரர், அம்மா வந்து அந்த கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒன்று கொஞ்சம் பெரிய பொண்ணு, இன்னொன்று குட்டி பொடுசு, நடக்கும் அந்தளவுக்கு பொடுசு. இவங்கள்லாம் சேர்ந்து தாங்க கதை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இப்போது கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கு எப்படி பரிசு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவத்தில் சொல்லப்படுது. அந்த வருஷம் பூரா குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைகளாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டிருக்கணும், எந்த குறும்பும் பண்ணியிருக்கக்கூடாது, நல்ல ஒழுக்கத்தோடு நடந்திருக்கணும். இது மாதிரி எல்லாம் நடந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாத்தையுமே பார்ப்பாராம். அந்த மாதிரி நல்லபடியாக நடந்திருந்தாங்கன்னா மட்டும்தான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசு கொடுப்பார் அப்படின்னு தான் வந்து பெரியவங்க ஒரு ஒரு ஐதீகம் மாதிரி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இதை ஒரு மைய கருத்தாக வச்சு தான் அந்த கதை அப்படிங்கிறது கொண்டு போகிறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வர்றாங்க. வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அன்னைக்கு கிறிஸ்மஸ் தேதி 25, ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்து கதை ஆரம்பிக்கும். நமக்கு வந்து இவங்கெல்லாம் யார் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கே அந்த ஒரு 2 நாள் அப்படி ஓடிடும். கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நாள் சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிறைய குழந்தைகளுக்கு இல்லை, 3 குடும்பம் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அவங்க அப்பா அம்மாக்கள் எல்லாருமே வந்து வேற ஒரு ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. வீட்டில் குழந்தைகள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும், நாங்கள் வந்து இன்றைக்கி சாயங்காலமே வந்துடுவோம், நம்ம கிறிஸ்மஸ் வந்து ஜாலியாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. இப்போ போன உடனே என்ன ஆகும், அவங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பனி புயல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அவங்க போய் திருப்பி வர முடியாமல் அந்த இடத்துல மாட்டிடுவாங்க. அப்பா அம்மா இல்லாமல் குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறது நாமளே சின்ன வயசாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு தெரியும். பயங்கர சேட்டை பண்ணும், பயங்கர குறும்பு, ஜாலியாக இருக்குங்க. இப்போது இந்த ஜாலியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு சில பொருட்கள் இருக்கும் தெரியுங்களா. அந்த பொருட்கள் எல்லாமே கிறிஸ்மஸ் தேதிக்கு முந்தின நாள் ராத்திரி கிறிஸ்மஸ் தாத்தா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பார். எதை பொறுத்து கொடுத்துருப்பார் அப்படின்னு கேட்டால், அந்த குழந்தைகளை வந்து அவங்களுடைய சுதந்திரம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவங்க அப்பா அம்மா வளர்த்துவாங்க. அவங்களுடைய சுதந்திரம், அவங்க எல்லாமே நல்ல குழந்தைங்க அப்படிங்கிறனால கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுப்பாரு. அவங்களுடைய மன சுதந்திரத்திற்கு ஏற்றார் போலவே இந்த பொருட்கள் இருந்தால் நான் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும் இல்லையா. அதற்கு ஏற்றார் போலவே அந்த விளையாட்டு சாமானெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் கன்னு, அதுக்கப்புறம் இந்த சின்ன குட்டி குழந்தைக்கு வந்து இந்த இனிப்பு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரே கேனில் இந்த ஃபோம் மாதிரி இருக்கும்ல, அதை சாப்பிட்றது,
அது. அதுக்கப்புறம் அந்த பெரிய பொண்ணுன்னு சொன்னதுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி அந்தந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியே குடுப்பாங்க. அத வச்சு அதுக்கு பயங்கர ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்கும். இந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க இருந்த இடத்துல ரொம்ப பயந்த பேடியா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும். அதுக்கு தான் ஆக்சுவலா கிஃப்ட் குடுக்கணும். இந்த குறும்பு பண்ண பொண்ணுகிட்ட கிஃப்ட் குடுக்கக்கூடாது. ஏன்னா, அது வருஷம் பூரா குறும்பு பண்ணியிருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க வீட்டுக்குள்ள வருவாரு. வந்து பார்த்தோம்னா, இவங்க 2 பேத்துல யார் வந்து நல்ல குழந்தை, யார் வந்து குறும்பு பிடிச்ச குழந்தைன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரு, தெரியாதுன்னு இல்ல, அவர் வேணுக்குன்னே என்ன பண்ணுவாருன்னு பார்க்கறதுக்காக தான், இந்த குறும்பு பிடிச்ச குழந்தைகிட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் குடுத்துட்டு, யாரு இந்த நல்ல குழந்தைக்கு குடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாத்தையும் இந்த குறும்பு பிடிச்ச குழந்தைகிட்ட குடுத்துட்டு அவர் கிளம்பி போயிருவாரு. இந்த குறும்பு பிடிச்ச குழந்தை டக்குனு ராத்திரி நேரம் இப்படி கண்ண முழிச்சு பார்க்கும். பார்த்தோன்னா, அதனுடைய படுக்கையில வந்து எல்லா கிஃப்ட்டும் இருக்கும். திருப்பி பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த நல்ல குழந்தை இருக்கும்ல, அவங்களுடைய சகோதரி. அவங்ககிட்ட எந்த கிஃப்ட்டும் இருக்காது. இந்த இந்த பொண்ணு புரிஞ்சுக்கும். "அடடா! கிறிஸ்மஸ் தாத்தா மாத்தி நமக்கு வச்சுட்டாரு போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, நெறையா ஒரு கிட்டாரும், கூட நெறையா விளையாட்டு பொருளும் இருக்கும். அந்த நெறைய இருக்கக்கூடிய விளையாட்டு பொருள் எல்லாத்தையும் தன்னுடைய சகோதரிகிட்ட தூக்கி வச்சுட்டு, "கிட்டார நான் வச்சுக்கலாம்" அப்படின்னு யோசிக்கும். யோசிச்சோன்னே இப்படியே பார்த்து ஒரு மாரி கைய பெசஞ்சுட்டு, "இல்லப்பா இது தப்பு. அவளுக்கு தான் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி, அந்த கிட்டாரையும் தூக்கி அந்த நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட குடுத்துரும். கிறிஸ்மஸ் தாத்தாக்கு அங்க வந்து அவருக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். "பாத்தியா, இவன் குறும்பு பிடிச்ச குழந்தையா இருந்தாலும் கூட, எவ்வளோ நல்ல உள்ளம் பிறந்ததா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, வண்டிய திருப்பி அவர் வந்து அடுத்த நாள் காலையில பார்த்தா, இந்த குறும்பு பிடிச்ச குழந்தைக்கும் நெறைய பரிசு பொருள் அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. கூட ஒரு பேட்ஜும் வந்து குடுத்துருப்பாங்க. அது என்ன போட்டிருக்கும், "நீ ரொம்ப தங்க மனசுக்காரி" அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பேட்ஜ் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இது ஒரு இன்சிடென்ட் இங்க. அந்த அம்மாவும் பையனும் இருக்கக்கூடியது இந்த பையனுக்கு, அவனுக்கு வந்து அந்த மான்ஸ்டர் ட்ரக் ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வண்டி, நிஜமாலுமே அந்த கோ கார்ட் மாரி அது ஒரு வண்டி ஒண்ணு பெருசா இருக்குங்க. அந்த வண்டி ஒண்ணு பரிசு குடுத்துட்டு போயிருப்பார். இது எல்லாத்தையும் வச்சுட்டு அன்னைக்கு காலையில குழந்தை வந்து நல்லா ஜாலியா விளையாண்டுருக்கும். ஆனா, நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடியே, அந்த 3 குடும்பம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்ல இருந்து அப்பா, அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க முந்தின நாள் ராத்திரி ஒரு பெரிய பனி புயல்ல மாட்டி, அவங்க வண்டி கவிழ்ந்து போய், அவங்க போய் ஒரு உறைஞ்சு இருக்கக்கூடிய பனி குளத்து மேல போய் நின்னுட்டு இருப்பாங்க. ஏதாவது அசஞ்சா, அது உடைஞ்சு கீழ விழுந்துருவாங்க. அந்த ஒரு நிலைமையில நின்னுட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த குழந்தைகளுக்கு தெரிய வந்துரும். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, நேரா அந்த அம்மாவும் பையனும் இருப்பாங்க பாருங்க. அந்த அம்மா கிறிஸ்மஸ் அன்னைக்கே வேற ஒரு அம்மாவுக்கு வந்து அப்படி இப்போ அப்போன்னு இருக்கக்கூடியவங்கள பார்த்தே ஆகணும், வேற வழி இல்லன்னு அவங்க போயிருவாங்க. இந்த மிஸ்ஸுக்கு வந்து இவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு தகவல் வரும். அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த தனியா இருக்க பையன கூப்ட்டுட்டு, அந்த வண்டியில போய் ஒரு 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 மாதிரி நடக்கும்னு பாருங்களேன். அந்த அப்பா, அம்மாவ காப்பாத்தி கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வரும்பொழுது, இங்க விளையாண்டுகிட்டு இருக்க குழந்தைங்க எல்லாமே நல்ல ஒரு ஹேப்பியா அப்படி போய், "அப்பப்பா! அப்பா, அம்மாவும் வந்துட்டாங்கய்யா. எல்லாம் வந்துருவாங்க. எல்லாம் சேர்ந்துருவோம். ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எல்லாமே இப்படி நல்லபடியா நடக்கும். அப்ப என்ன சூப்பரான ஒரு ஹேப்பி எண்டிங் படம் முடிய போகுது." அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த குட்டி பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, குட்டி குழந்தை. அந்த குட்டி குழந்தையே காணாம போயிருக்கும். இப்ப மேட்டர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பனிப்புயல் வந்து ரொம்ப வலுவா இருக்கும். ராத்திரி நேரமும் ஆயிருக்கும். வீட்டுக்கு வெளிய அந்த குட்டி கால் இப்படி போனதுக்கு முன்னாடி தடம் மட்டும் தெரியும். இவங்க என்ன பண்ணிருவாங்க, உடனே மெசேஜ் எல்லாத்தையும் அனுப்பி, மொத்த கிராமத்தையும் ஒண்ணு சேர்த்திருவாங்க. இந்த ஒண்ணு சேர்த்தி அந்த குழந்தைய தேட போவாங்க. எங்க தேடினாலும் அந்த குழந்தை கிடைக்காது. அந்த குழந்தை எங்க போயிருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த பனிப்புயல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் கூட தெரியாத அளவுக்கு பயங்கர மோசமா அந்த பனிப்புயல் அப்படிங்கிறது இதாயிருக்கும். ஸோ இப்ப இந்த குழந்தைய தேடி மொத்த கிராமமுமே போவாங்க. ஆனா ஒருத்தர்னாலயும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்க தான் செய்யுது அப்படின்னு பாருங்களேன். பட் எனிவே இட் இஸ் அ வெரி என்ஜாயபிள் மூவி. ஃபேமிலியோட, குடும்பத்தோட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மூவி தான். பட் தேர் இஸ் அ ட்விஸ்ட் அட் தி எண்ட். உங்களுக்கு பிடிக்கும். பாருங்களேன். நான் அதையும் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, தென் ஸ்பாய்லர் அலர்ட் மாரி ஆயிரும். ஸோ இட் இஸ் அ வெரி குட் மூவி. ஃபேமிலியோட பார்க்கக்கூடியதற்கு, குழந்தைகளோட பார்க்கக்கூடியதற்கு ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு மூவி. தட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூவி தான். ஸோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறதும், ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஃபில்ம் ரிவ்யூவில் நம்ம நாளான்னைக்கு சந்திப்போம். இல்லை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையும் நாளான்னைக்கு சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. பாய்.